மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையில் நல்ல செய்திகள் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். இந்த வழக்கு வியாஜியங்கள் போன்ற விஷயங்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதிலெல்லாம் ரொம்ப வெற்றி ஏற்படும். இந்த கோர்ட்டு சமாச்சாரம் அதிலெல்லாம் உங்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு நல்ல பதில் வந்து சேரும். புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான அப்ரூவல்ஸு, அது கையெழுத்துக்கள் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல அனுகூலமான பலன்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. முயற்சிகளுக்கு வெற்றி ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் நல்ல பலன்களை பெறக்கூடிய தினமாகத்தான் இது அமையும். தன வரவு உண்டு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள்லையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் இனிதே நிறைவேறும்னு சொல்லணும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு இணக்கமான நல்ல சூழல் ஏற்படும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பலராலும் வரவேற்பு பெறும். நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியத்தில் நீங்கள் நினைத்த வண்ணம் வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான தினம். இதில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் இந்த ஆர்வக்கோளாறுன்னு சொல்லுவோம், அதனால் பிரச்சனை வந்துடும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன வரவு உண்டு. ஒரு மனசில் உள்ள கவலைகள் நீங்கி நிம்மதியை அடைவீர்கள். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் சில சுப செலவுகள் ஏற்படும், சில அலைச்சல்கள் ஏற்படும். இதெல்லாம் தவிர்க்க முடியாததாக இருக்கும். ஆனாலும் அதில் ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அளவில் நன்மைகள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் நிலவுகிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களையும் நம்பிடக்கூடாது. சில நேரங்களில் சில விஷயங்கள் தவறான தகவல்களும் தெரிவிக்கப்படும். உங்களை ப்ளீஸ் பண்ணணுன்னு சொல்லி கூட சில பேர் சில விஷயங்களை சொல்லலாம். அதில் சரியான உண்மையான ஒரு பொருளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்தையும் அப்படியே நம்பினாலும் பிரச்சனை. புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப நல்ல தினம். நீங்கள் நினச்சதில் வெற்றி ஏற்படும். நினச்ச எந்த காரியத்திலும் வெற்றி ஏற்படும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் தேவையில்லாத சில அலைச்சல்கள் தவிர்க்க முடியாத அது ஏற்படலாம். பண விரயம் ஏற்படலாம். உங்கள் உடம்பு ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல தினம். பூச நட்சத்திரக்காலுக்கும் சிறப்பான தினமாக இருக்கும். சில நேரங்களில் சில அப்ரூவல்ஸ் அந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களை அடையும். அதனால் சந்தோஷம் அடைவீர்கள். இதில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காலுக்கு ரொம்ப இணக்கமான நல்ல சூழல், வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். பூச நட்சத்திரக்காலுக்கும் ஒரு நட்புக்கு உகந்த ஒரு நல்ல சூழல் நிலவும். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். ஆயில்ய நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம், எதிர்ப்புகள் ஏற்படலாம். சற்று கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய தினமாக இருப்பதால் மனசில் மகிழ்ச்சி நிலவும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். பெரிய அளவு உங்களுடைய வருவாயை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு வழிமுறைகளை தெரிவிக்கக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இணக்கமான நல்ல சூழல், முன்னேற்றங்கள் ஏற்படும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்படுங்கள். உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான ஒரு சூழல் நிலவுகிறது, வெற்றி அடைவீர்கள். அடுத்து கன்னிராசி.
கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், தெய்வ அனுகூலம் போன்ற எல்லா நன்மைகளும் வந்து பூர்ணமான வெற்றியை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று தடைகள் ஏற்படும். ஆனால் தடைகளுக்கு பின்னால் நல்ல வெற்றிகளும் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் மனசில் சில உறுத்தல்கள், சில கவலைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அனுகூலமான தினம். எந்த ஒரு முயற்சியில் நீங்கள் இறங்கினாலும் சற்று கடினமாக உழைத்து கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள் என்று உறுதியாக நம்பலாம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெருக்கி தரக்கூடிய நல்ல தினமாக இருக்கிறது. தெய்வ அனுகூலம் உண்டு. வெளிநாடு பயணம் போன்றவற்றை திட்டமிட்டு இருந்தாலும் சிறப்பாக நடக்கும். சில பேர் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டிருப்பாங்க. அதுவும் நல்ல வளர்ச்சி காட்டக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தன வரவை தரக்கூடிய நல்ல சூழல் நிலவுகிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாக செயல்படுங்கள். தேவையில்லாத செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக இது அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருவதால் சற்று கவனமாக செயல்படுங்கள். தேவையில்லாமல் சில நேரங்களில் வாக்கு கொடுக்க வேண்டாம். எந்த ஒரு காரியத்திலும் சற்று தடைகள் தோன்றி பின்பு வெற்றி ஏற்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான சூழல், வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் நன்மைகளே தரக்கூடிய இனிமையான சூழல் நிலவுவதை கண்கூடாக பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பின்னடைவுகள், சில பிரச்சனைகள் இதெல்லாம் தோன்றிய வண்ணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயல்படுங்கள். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில அற்புதமான மாற்றங்கள் எதிர்பாராமல் நிகழக்கூடும். அது உங்களுக்கு பெரும்பாலும் ஒரு நல்ல திருப்பமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தடைகள் அகன்று வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமைகிறது. பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்படுங்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்கள் வேகமும் விவேகமும் உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் சற்று போட்டிகள் இருக்கும். அந்த போட்டிகளில் வெற்றியாளர்களாக நீங்கள் திகழ்வீர்கள். அது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு நற்பலன் என்று சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மனக்கலக்கம் வந்து மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிறப்பாகவே அமையும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து கும்பராசி. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய அளவில் இது அமையும். இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம்.
சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்படுங்கள். அவசரமாக செயல்படும் போது சில தவறுகள் ஏற்படலாம். சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகளும் வராமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை தரக்கூடிய, நல்ல மாற்றங்களை தரக்கூடிய அற்புதமான தினமாக இது அமையும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் சிற்சில தடைகள், தாமதங்கள், நம்ம எதிர்பார்ப்பது ஒன்று நடப்பது ஒன்று என்ற நிலை, இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயலாற்றுங்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, பூரட்டாதி நட்சத்திரக்காலுக்கு நல்ல ஒரு அனுகூலமான நல்ல தினம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காலுக்கும் ரொம்ப இனிமையான நல்ல பலன்களை நிறைத்து தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில பின்னடைவுகள் ஏற்படலாம். சில நேரங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் கதவை தட்டும். எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது அவசியம்.